ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்வனம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா சூரசம்ஹாரம் எடுத்த அன்றைக்கி ஈவினிங் எடுத்த விளாக் தான் அது. ஸோ வீட்டு வேலை ப்ளஸ் கோயிலுக்கு எப்படி கிளம்பி போனேன் எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த வீடியோக்குள்ளே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்தவுடனே என்னோடய கோட்டை வந்து கிச்சனில் கழட்டி வச்சிட்டேன். நம்மளே இப்படி பண்ணால் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு திரும்பி கொண்டு போய் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு, எப்படி தான் இந்த வீட்டில் தண்ணி காலி ஆகுதுன்னு தெரிலங்க. வாட்டர் பாட்டிலை ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அன்றைக்கி நான் கட்டியிருந்த சாரீ அப்போ தான் வந்துச்சு. அதை பிரித்து பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இது இன்ஸ்டாகிராமில் சாரா டைல்ஸ் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்தாங்க வந்துருந்துச்சு. உண்மையாலுமே அந்த சாரியோட குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு நிறைய ஃப்ளீட்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக ஆட் ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஃபில்டர் காஃபி குடிக்கணும்னு எனக்கு தோணுச்சு. வந்த உடனே ஏன்னா ஷஷ்டி முடிஞ்சு அடுத்த நாள் எடுத்த வீடியோ இது. ஸோ அதனால் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக காஃபி குடிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாளாக காஃபி குடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட வந்தேன். அதான் சொன்னேன் இல்லையா, தண்ணி பாட்டில் எப்படி தான் இந்த வீட்டில் காலியாகும்னு தெரியல. தண்ணி நானும் ரீஃபில் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் எனக்கு தெரியல, அந்த வேலையை நானே செய்கிறதுனால எனக்கு போர் அடிக்குதா என்னன்னு தெரியல. சொல்லிட்டேன், உங்களோட பாட்டில் காலியாகும் போது நீங்களே அதை ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஹஸ்பண்டும் பண்ண மாட்டாங்க, கபிலனும் பண்ண மாட்டாங்க. தண்ணி பாட்டில் ஃபில் பண்ணுறதுனா மட்டும் என்ன கஷ்டமோ எனக்கு ஒன்றும் புரியலைங்க. காஃபி தூளை தேடிட்டு இருக்கிறேன், எங்கே குட்டி வச்சேன்னு தெரியல. இந்த ஷெல்ஃபு அந்த ஷெல்ஃப்னு ஒரு வழியாக தேடி எடுத்துட்டேன். எப்போயுமே அதை சின்ன பாக்ஸில் தான் வச்சுருப்பேன். எப்போயோ பெரிய பாக்ஸில் மாற்றிருக்கேன். எப்போ மாற்றினேன்னு தெரியல. சரி, ஒரு வழியாக காஃபி தூள் கிடச்சிருச்சு. ஃபில்டரும் போட ஆரம்பிச்சிட்டேங்க. ஃபஸ்ட்டு ஒரு இதில் தான் போட்டேன். இந்த பித்தளை இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசு. ஸோ நிறைய டிகாஷன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி எத்தனை தடவை டிகாஷன் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு தடவை தண்ணி ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன், அது ஊறி ரெடியாக தான் இருக்கும். ஒரு 1 or 2 ட்ராப் தான் கீழே வந்திருக்கும். ஸோ அதை நம்ம கவுண்ட் பண்ணிக்க வேண்டாம் ஃபஸ்ட்டு தடவை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 2வது தடவை ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா திக்காக உங்களுக்கு டிகாஷன் கிடைக்கும். ஸோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் டைம் இருக்கிறத ஃபஸ்ட்டுன்னு கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா தேர்ட் டைம் இருக்கிறத செகண்ட் டைம்னு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக 3 தடவை தண்ணி கொதிக்க வச்சு ஊற்றுவேன். ஆனால் 2 தடவை தான் டிகாஷன் வரும். ஸோ அந்த 2 டிகாஷன் மட்டும்தான் நான் காஃபிக்கு யூஸ் பண்ணுவேங்க. 3வது தடவை பார்த்திங்க அப்படின்னா அதை அப்படியே செடிக்கு போட்டுருவேன். டீ தூளை விட இந்த காஃபி தூள் செடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால் அதை அப்படியே செடிக்கு போட்டுடலாங்க. டீ தூளில் கூட நம்ம இஞ்சி ஏலக்காய்லாம் போடுவோம் இல்லையா, அதனால் அலசணும். பட் இதில் அந்த பிரச்சனையே இல்லை. ஜஸ்ட்டு சுடு தண்ணி தானே ஊற்றுறோம். அதனால் அதை அப்படியே காஞ்சதுக்கப்புறம் எடுத்து செடிக்கு போட்டுடலாம். இல்லை அப்படியே கூட நீங்கள் எடுத்து போட்டுடலாம். செடியும் நல்லா வாசனையாக இருக்கும். வீட்டு ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா அந்த பூச்சிலாம் வராமல் இருக்கும் இந்த காஃபி தூள் வாசனைக்கு. ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி கோவிலுக்கு பிரசாதத்துக்கு லெமன் ரைஸ் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துருந்தேன். ஸோ லெமன் ரைஸ் தான் செஞ்சிட்ருக்கேன். நான் ரைஸ் எவ்வளோ எடுத்தேன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3.5 கப்பு ரைஸ் எடுத்தேங்க, ஹாஃப் ட்ரேக்கு லெமன் ரைஸ்க்கு. ஸோ அது கரெக்டாக இருந்துச்சு. கொஞ்சம் கூட வீட்டில் எடுத்து வைக்கிற அளவுக்குலாம் இல்லை. பர்ஃபெக்டாக அந்த ஹாஃப் ட்ரேக்கு மேட்ச் ஆச்சு. ஸோ அதனால் யாராவது ஹாஃப் ட்ரேக்கு ரைஸ் எவ்வளோ வேணும் அப்படின்ற ஐடியா ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, நல்லா கோபுரம் மாதிரி எடுக்கிற அரிசி 3.5 கப்பு எடுத்திங்க அப்படின்னா தாராளமாக ஹாஃப் ட்ரேக்கு போதுங்க. ஸோ விளக்கி வச்ச பாத்திரம் இதெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் தான் பெரும்பாலும் எடுத்து வைப்பேங்க. அப்படி உடனே வைக்கிறேன் அப்படின்னா துணி போட்டு தொடச்சிட்டு வைப்பேன். அப்போ ஒன்றும் ஸ்மெல்லெல்லாம் அடிக்கல எனக்கு. ஏன்னா அது காயிற வரைக்கும்லாம் வெயிட் பண்ண முடியாது எனக்கு. ஏன்னா சின்ன இடமா தானே இருக்குது அந்த ரேக்கு. நிறைய பேர் அந்த ரேங்க் கேட்க வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் அதை ராஸில் வாங்கினேன்னு நினைக்கிறேன். ரொம்ப பழசுங்க. அது துரு பிடிக்கலாம் ஆரம்பிச்சிருச்சு. இப்போது புதுசாக வாங்க இப்போ கிடைக்கல. கிடச்சிதுன்னா பார்த்தா வாங்கணும் எங்கேயாவது. ஸோ அதனால் அது ரொம்ப பழசு. அதனால் எனக்கு ராஸில் தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு கன்ஃபார்மாகவும் தெரியல. ஓகே, நம்ம இப்போ காஃபியை போட ஆரம்பிச்சிடலாம். பால் அவ்வளோதான் கரெக்டாக இருந்துச்சு காஃபிக்கு. ஸோ அதை கரெக்டாக போட்டுருவோம். நான் ஃபஸ்ட்டு ஐயோ பத்தாது போல் ஒரு காஃபி தான் வரும்னு நினச்சேன். பட் கரெக்டாக 2 டம்ளர் பால் கரெக்டாக இருந்துச்சுங்க குடிக்கணுன்றதுக்காகவே. ஒவ்வொரு வீடியோவுக்கு கீழேயுமே பார்த்தீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் 2 பேராவது என் பேர் சொல்லி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க. சீரியஸ்லி அந்த டே ஷார்ட்ஸ் எடிட் பண்ணும்போது அதை கரெக்டாக மறந்துடுவேன். அதனாலே நான் நிறைய தடவை சொல்லாமல் விட்டுருவேன். பட் ஒரு சிலர் என் பேரை சொல்ல சொன்னேன், நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கேட்குறீங்க. ஒரு சிலர் கேட்குறதில்ல. பட் ஓகே, கேட்காட்டி ரொம்ப ரொம்ப சாரி. கேட்டவங்களுக்கும் ரொம்ப சாரி. நான் பர்பஸாக அதை பண்ணலை. ஏன்னா ஒவ்வொரு நாள் வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு மேலே போய்ட்டு எடிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிவிட்டு தூங்கிடுவேன். ஸோ இதுதான் என்னோடய ரொட்டீன் ஒர்க்கு. அந்த எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுற டைமை பொறுத்து தான் அன்னைக்கு கமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு சில நேரத்தில் ஞாபகம் இருக்கும் எனக்கு. வேலை கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா
சத்தியமாக ஞாபகம் இருக்காது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னா கமெண்ட்ஸ் எல்லாமே என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி இவங்க இதை சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி சொல்லாமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப சாரிங்க. இது எதுக்காக சொன்னேன்னா, மகாலட்சுமி 2-3 வீடியோக்கு முன்னாடியே வந்து என்கிட்ட சொன்னாங்க, என்னோடய பேர் வந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப சாரி மகா. ஹாய் மகா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பி. உங்களோட கமெண்ட் வந்து, அதாவது நான் சொல்லலைனாலும் உரிமையாக வந்து என் பேரை நீங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் அந்த மாதிரி கேட்டதுக்கு, நான் உங்கள் பேரை சொல்லாமல் இருந்ததுக்கு ரொம்ப சாரி. நம்ம தான் ஒரு வாரமாக பழம் தானே சாப்பிட்டோம். ஸோ இன்றைக்கி தான் வந்து தீபாவளிக்கு எல்லார் வீட்லேயும் வந்திருந்த ஸ்நாக் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணேங்க. அதுவும் என்னால் முழுசாக சாப்பிட முடியல. பட் கொஞ்சமாக தான் எடுத்து சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு, எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் நான் வந்து நிறைய பேர் வந்து என்னோடய ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு மலர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் யாருக்குமே ரிப்ளை பண்ணவே இல்லை. ரொம்ப சாரிங்க. வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா வீடியோ மூலியமாக கேட்டுக்கிறேன். உண்மையாலுமே நான் சாப்பிடல, எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா சரி இன்றைக்கி தான் டைம் கிடச்சி எடுத்து சாப்பிட்றேன். சாப்பிடணுன்ற சிந்தனை இன்றைக்கி தான் வந்துச்சு. நேற்றே வந்து சஷ்டி முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு மொதல் நாள் சொல்கிறேன். ஆனால் வந்து எனக்கு சாப்பிட்ணுன்னு தோணவே இல்லை. இன்றைக்கி வந்து அந்த டீ குடிக்கும்போது சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு இருந்தேங்க. ஸோ ஃபில்டர் காஃபி எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். அதுவும் வட்டால் குடிக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். எங்கள் ஊர் சைடு இதை வந்து வட்டான்னு சொல்லுவோம். ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா டவரா செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் கடை வச்சுருந்தோம் இல்லையா, வட்டால் கொடு அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. அந்த வட்டா அப்படின்னா கீழே இருக்க பவுலு டம்ளரை வந்து அதோட சேர்த்துருக்கிறதுனால வட்டால் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் உங்கள் ஊர் பக்கம் இதுக்கு என்ன ஏதாவது பேர் வித்தியாசமாக இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். காஃபி ரெடி ஆகிடுச்சு. வீடே மனம் ஃபில்டர் காஃபி. நான் இந்த ஃபில்டர் காஃபி போடுறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு, என்னோடய பழைய ஃபில்டர் காஃபி வீடியோவை பார்த்துட்டு, மலர் வீடியோ பார்த்தோன்னே எங்களுக்கு வந்து டெம்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண உடனே எனக்கும் டெம்ட் ஆகிடுச்சிங்க ஃபில்டர் காஃபி இன்றைக்கி குடிக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணேன், இன்றைக்கி ஃபில்டர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபில்டர் காஃபிக்கு கொட்டை, அந்த காஃபி தூள் கொட்டை எங்கே வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. காஸ்கோலேயே வந்து அரைச்சி கொடுப்பாங்கங்க, நீங்கள் அங்கேயும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஊர்லேருந்து உங்களுக்கு வந்து கொரியர் அனுப்பி விடுவாங்க அப்படின்னா அங்கேயும் வாங்கிக்கலாம். அது எதுவுமே இல்லை அப்படின்னா இந்தியன் ஸ்டோரில் கொஞ்சமாக வாங்கி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஊர்லேருந்து வரதுக்கு டிலே ஆனதுனால இந்தியன் ஸ்டோரில் வாங்கின காஃபி தூளே நிறைய இருந்துச்சு. அதை வந்து ஹேருக்கு நம்ம எடுப்போம் இல்லையா, அதுக்கு போட்டு யூஸ் பண்ணிட்டேன். அவரோட மோஸ்ட் ஃபேவரட் ஃபில்டர் காஃபி, அதுவும் இந்த வட்டால கொடுக்குறது அப்படின்றது. கொண்டு போய் வச்ச உடனே மீட்டிங்கில் தான் இருந்தாங்க, காஃபி ஆற்றி குடிச்சிட்டு கூட நம்ம இது பண்ணலாம், தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. எவ்ரி டைம் நான் கொண்டு போய் வச்சாலும் முதல் வார்த்தை வாயில் வர்றது தேங்க்யூ. ஸோ இதை கண்டிப்பாக சொல்லணுங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே, ஃப்ரெண்டு தானே அப்படின்னு மட்டும் எப்பயுமே இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க நமக்கு பண்ணுற ஹெல்ப்பாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, தேங்க்ஸ் சொல்லும்போது நம்மளோட அன்பு ஒரு படி அதிகமாகும். இதை நான் நிறைய தடவை ரியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஃப்ரெண்டு தானே, நம்ம பையன் தானே அப்படின்லாம் இல்லாமல், நம்ம ஃப்ரெண்டுக்கு நம்மளே தேங்க்ஸ் சொல்லணும்னா எப்படி, நம்ம ஹஸ்பண்டுக்கு நம்மளே தேங்க்ஸ் சொல்லணும்னா எப்படி அப்படின்னு யோசித்து தேங்க்ஸ் சொல்லி பாருங்கள். உங்களோட ரிலேஷன்ஷிப் அடுத்து ஒரு படி மேலே போகிறத நீங்களே கண்கூட பார்க்கலாம். சின்ன பையன் தூங்கிட்டு இருக்கான், பெரிய பையன் அவனோட ஒர்க்கை மேலே பார்த்துட்ருக்கான். அதனால் நான் நிம்மதியாக காஃபியை ரசித்து குடிக்கிறேன். இல்லைன்னு வச்சுக்கோங்க, சின்ன வந்து 1008 கேள்வி கேட்பான். இந்த டைமில் தான் எனக்கு ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுங்க, எனக்கு அந்த பவுல் எடுத்து கொடுங்க, எனக்கு இதை எடுத்து கொடுங்க, அதை எடுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு காஃபியை நிம்மதியாக குடிச்சு முடிச்சுட்டு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சிங்க, எடுக்க வந்துட்டேன். எப்பயுமே எனக்கு இந்த வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது சாப்பாடு வந்து குழஞ்சிரும். ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. மேலே இருந்த ரைஸ் மட்டும் லைட்டாக காஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதனால தான் அந்த தண்ணியை வந்து அப்படியே அதிலே ஊற்றிட்டேன். ஸோ இப்போ நல்லா கிளறி விட்டுட்டேன் அப்படின்னா, கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கிளறி விட்டுட்டேன் அப்படின்னா நான் தாளிப்பு போடுறதுக்குள்ளே குலையாமல் இருக்குங்க. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் நான். ஸோ சஷ்டி விரதம் அருமையாக முடிஞ்சிச்சு இல்லையா. ஒரு குட் நியூஸ் சொல்லவா, 6 நாள் விரதம் இருந்தேன் இல்லையா, 6 கிலோ கிட்டத்தட்ட வெயிட் குறைஞ்சிருந்தேன். ஆனால் இப்போ திரும்பி 3 கிலோ ஏறிட்டேன் வெயிட் வந்து. ஸோ நிறைய பேர் அதை வந்து சொல்லியிருந்தீங்க, அக்கா நீங்கள் வந்து சஷ்டி விரதத்துக்கு அப்புறம் இழைச்சிருக்கீங்கன்ட்டு. இழைச்சது உண்மை தான். திரும்பி சாப்பிட ஆரம்பித்தோடனே 3 கிலோ வந்து ஏறிடுச்சு. திரும்பி அந்த 3 கிலோவையும் குறைச்சி அதுக்கப்புறமும் வெயிட்டை குறைக்கணும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு இது வந்து வேண்டியிருக்கேன் சாமிக்கிட்ட, பார்ப்போம். நான் ட்ரை பண்ணுறேன். அதை ட்ரை பண்ண ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக அவங்க கூட வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை, ஏன்னா இந்த வாரம் வந்து பயங்கர வேலை இருக்குது எனக்கு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸும் சொல்கிறேன். இங்கே வந்து தீபாவளி சரவடி வந்து கொண்டாடுவாங்க இல்லையா, அதில் வந்து நான் வந்து பட்டிமன்றம் பேசுகிறேன். நான் நிறைய என்னோடய பட்டிமன்ற வீடியோஸ் வந்து சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அது டைம் இருக்கும்போது போய் பாருங்கள். அதில் நான் ஏதாவது இன்னும் என்னை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமா பேசுகிறதுக்கு அப்படின்ட்டு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து இங்கே வந்துட்டதுக்கப்புறம் 4-5 நான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். கலிஃபோர்னியாலையுமே நான் வந்து தமிழ் ஸ்கூலில் வந்து பேசியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் என்னோட
இந்த தடவை பேசுகிற ஸ்டைல் இப்படி மாற்றணும், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக என்னை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேனான்னு எனக்கு தெரியலை. ஸோ நீங்கள் யாராவது இதுக்கு முன்னாடி பட்டிமன்றம் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலும் சரி, இப்போ இனிமேல் வர பட்டிமன்ற வீடியோ பார்த்தாலும் சரி எனக்கு சொல்லுங்கள், ஓகேவா? நான் வந்து இதை திடீர்னு தான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். பட் பரவாயில்ல, நான் இந்த சாட்டர்டே தானே அது நடக்க போகுது, சண்டே நடக்க போகுது, அதனால் உங்களுக்கு வந்து முன்னாடியே சொல்லிடுறேன். தலைப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஃப்யூச்சர் வர வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா பட்டிமன்றத்தோட வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஏன்னா எனக்கு இன்னும் நான் வந்து அது ரிலேட்டடாக பாயிண்ட்ஸ் வந்து நான் கேதர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். பட் பார்ப்போம், பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு நல்லா பேசுவேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. எனக்காக கொஞ்சம் வேண்டிக்கங்க, ஓகேவா? நான் வந்து தைரியமாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய வேலை இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பயங்கர பிஸியாக தான் போயிட்டுருக்கு. அதான் ரீசன் நான் வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் எடிட் பண்ணாமல் பெண்டிங் வச்சு லேட்டாக போடுறதுக்கு காரணம். சமயத்தில் நிறைய வேலையை வந்து இழுத்து வச்சுப்பேன். அப்போ ஹஸ்பண்ட் கூட சொல்லுவாங்க, ஏன் இவ்வளோ வேலையை இழுத்து வச்சுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வேலை இல்லாமல் ஃப்ரீயாக இருந்த நாட்கள் எவ்வளவோ இருந்திருக்கு. அப்போல்லாம் நான் யோசிச்சிருக்கேங்க, உருப்படியாக ஏதாவது பண்ணணும், ஏதாவது கற்றுக்கணும், ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு தடவையுமே அந்த யோசனை இருந்ததுனாலே என்னமோ தெரில, பிஸியாக இருக்கும்போது ரொம்ப எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க மாதிரிலாம் நிறைய தடவை ஃபீல் ஆகிருக்கு. ஆகாமலாம் இல்லை, ஐயோ இவ்வளோ வேலை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறமா வேலை இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும்போது யோசிப்பேன் நான், அன்றைக்கி இவ்வளோ வேலை இருந்துச்சுல, அன்னைக்கு நம்மளால் இவ்வளோ வேலை செய்ய முடியும் போது இன்றைக்கி நம்மளால் என்ன கொஞ்சம் டயர்டாக தானே இருக்கும், இந்த வேலையை நம்மளால் செய்ய முடியாதான்னு சொல்லிட்டு என்னையவே நான் வந்து நிறைய செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிப்பேன். அதனால தான் என்னால் ரெகுலராக ஷார்ட்ஸ் போட ஆரம்பிக்க முடிஞ்சுது. ஃபஸ்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட்ஸே வந்து 10 நாளைக்கு போடுவேன், அப்புறமா போட மாட்டேன். ரீசன் என்னென்னா, எங்கேயாவது நான் டவுன் ஆயிடுவேன். இப்போ அன்றைக்கெலாம் இன்றைக்கி ஒரு நாளைக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி என்னவே நான். பட் இதெல்லாம் நான் எப்போ என்னவே செல்ஃப் அனலைஸ் பண்ணி தான் மாற்ற ஆரம்பித்தேன். அதுக்கு ரீசன் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம லேசி ஆகிறது அதிகமாகும்போது நம்ம வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம உடம்பு என்ன ரியாக்ட் பண்ணுது, நம்ம இன்றைக்கி என்ன சாப்பிட்டோம் அப்படின்றது எல்லாத்தையுமே கவனிக்குங்க. ஒரு வாரம் சஷ்டி விரதம் இருந்ததில் என்ன தெரியுமா ஆச்சு, எனக்கு வந்து நெத்தியில் ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா பொறியாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. இது வந்து எப்போனா எனக்கு மே மந்த்லேருந்து இது மாதிரி இருந்துச்சு. நானும் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டே இருந்தால் சரியாகும், தலைக்கு குளித்தா சரியாகும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ஒன்றும் வேலைக்காகலை. ஒரு வாரம் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டோம் இல்லையா, வயிற்றுக்கு எந்த ஒரு மசாலா எதுவுமே கொடுக்காம அப்படியே அந்த முகத்தில் இருந்த நெத்தியில் இருந்த இது எல்லாமே மறைஞ்சிருச்சு. ஸோ அப்போ தான் நினச்சேன், வயிறு வந்து எதையோ ரியாக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. அதுக்கு நான் கொஞ்சம் கூட கேப்பே கொடுக்காம நான் வந்து ஃபுட்டு இன்டேக் எடுத்துகிட்டே இருந்திருக்கேன். ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ட உடனே பார்த்திங்க அப்படின்னா அந்த பாடியோட ஹீட் எல்லாம் வந்து கரெக்டாகி சரியாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தாங்க குட்டி குட்டி விஷயம் நம்ம உடம்பு மேலே கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அதுவே நம்மள்கிட்ட பேசும். நம்ம குண்டாக இருக்கோம், ஒல்லியாக இருக்கோம், எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஆக்டிவாக இருக்கோமா, நம்மளால் நம்மளோட வேலைகளை செய்ய முடியுதா அப்படின்றத ரொம்ப ரொம்ப கவனமாக பார்க்கணும். அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது மட்டும்தான் நம்ம உடம்புக்கிட்ட நம்மளால் வந்து பேச முடியும். ஸோ அதனால் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் வந்து நீங்களும் ஏதாவது குட்டி குட்டி அலர்ஜிஸ் இருந்தாலோ, குட்டி குட்டி ரியாக்ஷன் இருந்தாலோ உடனே டாக்டர்கிட்ட போக வேண்டாம். முதல்ல வந்து யோசிங்க, இது எதனால் ஆயிருக்கும், நம்ம என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு புரியும். எனக்கு இந்த சஷ்டிக்கு முன்னாடி பாடி வந்து பயங்கர ஹீட் ஆகிட்டே இருந்துச்சு. அந்த ஹீட்டுனால தான் அந்த கொப்பளம் வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசித்தேன். பட் அந்த ஒரு வாரம் விரதம் அப்படியே வந்து உடம்பை வந்து மாற்றி கொடுத்துருச்சு எனக்கு. லெமன் ரைஸ் சூப்பராக தாளித்து எடுத்தாச்சுங்க. ஒன்றும் இல்லை, எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, கொஞ்சமாக ஜீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டுட்டு லைட்டாக வந்து மஞ்சத்தூள் வந்து லாஸ்ட்டாக போட்டிங்க அப்படின்னா லெமன் ரைஸோட கலர் வந்து நல்லாயிருக்கும், கருகி போகாமல் அந்த டீப் மஞ்சள் போகாமல் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் மஞ்சத்தூள் எப்போயுமே வந்து லாஸ்ட்டாக போடுங்க. மஞ்சத்தூள் போட்டு அடுப்பை நிப்பாட்டினதுக்கப்புறம் உடனே வந்து லெமன் பிழிஞ்சு விட்ருங்க. அவ்வளோதாங்க. அதை ஊற்றி கலரணும் அப்படின்னா லெமன் ரைஸ் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தாளிக்கும் போது லெமனை வந்து ஊற்ற மாட்டாங்க. ஏன்னா அந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்புலாம் வந்து நமுத்து போன மாதிரி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக சாப்பாட்டில் புழிஞ்சு விடுவாங்க. அப்போ வந்து கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு. உங்களுக்கு கிறிஸ்பாக வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணிக்கலாங்க. அந்த குக்கர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5.5 லிட்ரு வந்து ப்ரெஷர் பேனு. நானே இன்றைக்கி தான் வந்து யோசித்தேன், அப்போ ஹாஃப் ட்ரே ரைஸ்க்கு வந்து இந்த ஒரு இதில் வச்சா நான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரைட் ரைஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் 3 கப் வச்சுக்கிட்டா கூட கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம காய்கறிலாம் வந்து 1.5 கப்புக்கு மேலே சேர்ப்போம் இல்லையா, ஸோ அதனால் அது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இனிமேல் வந்து இந்த மாதிரி அளவெல்லாம் அளந்து கொஞ்சம் நோட் பண்ணி வைக்கணும். நான் எப்போவுமே இந்த அளவை நோட் பண்ணி பண்ணுற பழக்கமே கிடையாதுங்க. அது என்னமோ கை வந்த வாக்கில் கரெக்டாக பண்ணுவேன். இன்றைக்கும் அப்படி தான் பண்ணேன். பட் வீடியோ எடிட் பண்ணும்போது அது கரெக்டாக ஞாபகம் வந்துச்சு, இத்தனை கப்பு தான் ரைஸ் எடுத்தோம், இவ்வளோ வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனிமேல் இதெல்லாம் நோட் பண்ணி வைக்கணும். ஏன்னா நிறைய ஞாபக மருதி வருது. நிறைய பேர் சஷ்டி விரதம் இருந்தேன்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு பயங்கர ஹாப்பிங்க. சஷ்டி விரதம் இருந்தாவே எனக்கு என்னமோ தெரில, அது ஒரு பாசிட்டிவ் வைப் வந்துடும். அதே மாதிரி கமெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக முருகர் ஒரு அருள் கிடைக்கும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க.
உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே எனக்கு அது அவரோட அருள் மாதிரி தான். ஏன்னா நான் நிறைய தடவை ப்ரே பண்ணியிருக்கேன், நம்மளோட சேனல் அடுத்த லெவலுக்கு போகணும், நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேனே, எங்கே மிஸ்டேக் நடக்குது, என்ன நான் திருத்திக்கணுமா, நான் இன்னும் மாற்றிக்கணுமா, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ யோசிச்சிருக்கேன். லாஸ்ட் இயர் சஷ்டி விரதத்தப்பெல்லாம் என்ன வேணுனேன் அப்படின்னா, நான் ஒரு வீடியோ போட்டால் என்னோட ஒரு வீடியோ 1000 வியூ போனால் கூட எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம் தான். நான் இல்லை அதில் ஏதாவது கரெக்ட் பண்ணிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் எனக்கு தோணும். இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா அது அப்படியே நடந்த மாதிரி இருந்துச்சா, அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ஸோ பயங்கர ஹாப்பி அதெல்லாம் எனக்கு. கிடைக்கிற கொஞ்சம் டைம்லலாம் வீடியோ எடிட் பண்ணுறது, வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு மேனேஜ் பண்ணுறதுனால தான் என்னால் வந்து ரெகுலராக வந்து வீடியோஸ் போட முடியுது. இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்கூலில் தான் இருக்கேன் இந்த வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது. ஸோ வந்து என்னால் எப்பப்பெல்லாம் டைம் முடியுதோ அப்பப்பெல்லாம் எடிட் பண்ணி வச்சுப்பேன், அப்பப்பெல்லாம் கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். இந்த ஒரு லாங் வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக என்னால் ஒரே நாளில் கண்டிப்பாக வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் ஆஃப் இங்கே கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோன்னா இது பெண்டிங் ஒர்க் தானே, ஸோ இதை முடிச்சிடணும்னு சொல்லிட்டு கையோடு முடிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு வீடியோவும் நான் வந்து எடிட் பண்ணி வச்சுப்பேன். கிடைக்கிற டைம் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னா வீட்டு வேலை, பசங்களை பற்றி யோசிக்கிறது இதுவே எனக்கு நிறைய இருக்கும். ஸோ அதனால் எந்தெந்த டைம்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கணும். வீட்டு வேலை செஞ்சாலும் சரி, ஸ்கூலுக்கு வேலைக்கு போய் செஞ்சாலும் சரி, வேலை தான். எந்த வேலையாக இருந்தாலும் அதை கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா டைம் சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்ம வந்து ஆக்டிவாக இருப்போங்க. ஸோ டைம் இல்லைன்னு யோசிக்கும் போது தான் பாடி டயர்ட் ஆகிடும். அது இதுக்காக தான் அதை சொல்ல வந்தேன். ஸோ ஒரு நிமிஷத்தையுமே வேஸ்ட் பண்ணாமல் நமக்கு அடுத்து என்ன வேலை இருக்குது, என்ன வேலை செய்யணும்னு யோசிச்சிங்க அப்படின்னா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான டைம் நிறைய கிடைக்கும். ஃபஸ்ட்டு பாத்திரமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. இந்த லெமன் ரைஸ் டீ தானடா போட்டு குடித்தோம், காஃபி தானடா போட்டு குடித்தோம், இவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே, கடைன்னு எல்லாத்தையும் கையோடு கழுவிடுவோம். ஏன்னா கோயிலுக்கு போயிட்டோம் அப்படின்னா ரிட்டன் வர்றது கண்டிப்பாக 9:30க்கு மேலே ஆகிடுங்க. எனக்கு வந்து எனக்கு எந்த கோவிலும் கிடையாது, எனக்கு எங்கேயுமே வந்து ஹரிபரியாக போயிட்டு உடனே போய் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நிஜமாலுமே போக மாட்டேன். அது போகிறதுக்கு முன்னாடியே வீட்டில் எந்த வேலையும் இல்லாமல் போயிட்டேன் அப்படின்னா எனக்கு திரும்பி வந்துட்டு நம்ம உடனே தூங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வேணால் பிளான் பண்ணிப்பேன். பட் ஒரு இடத்துக்கு போயிட்டு அடுத்து வேலை இருக்குன்னு நான் அவசரமாக என் மைண்டை வந்து செட் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா அந்த இடத்துல அந்த ஒரு நிமிஷத்தை என்னால் என்ஜாய் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதனால் அதில் ரொம்ப கிளியராக இருப்பேன். அதனால தான் வந்து கிச்சன் வீடு எப்போயுமே நீட்டாக வச்சுப்பேன். அது ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னாவே என்னோடய மைண்டு வந்து ஃப்ரீயாக இருக்கும். மற்றவங்கள்ட்ட நான் ஜாலியாக ஹாப்பியாக பேசிகிட்டு இருப்பேங்க. ஸோ இது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இதே பிரச்சனை தான். ஆனால் நமக்கு என்ன அப்படின்னா அதை செய்யறதுக்கான நேரம் வந்து இருக்காது. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி நம்மளோட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதை கடன்னு முடிச்சிடலாங்க. ஸோ அந்த வீடியோ நான் ஸ்கூலில் வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டேன். ஸ்கூலில் வாய்ஸ் ஓவர் கொடுத்ததில் பின்னாடி பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் இருந்திருக்கும். சாரி, அதுக்கு ரொம்ப ரொம்ப சாரிங்க. பட் ஓகே, இனிமேல் வீடியோ வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். வாய்ஸ் வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். ஏன்னா இப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டேன். திரும்ப வர ஒரே கமெண்ட், அக்கா உங்களை நீங்கள் வேலை செய்கிறத பார்க்கும்போது நாங்களும் ஹாப்பியாக சந்தோஷமாக வீட்டில் வேலை செய்கிறோம், நான் வேலை செய்யும்போதெல்லாம் உங்கள் வீடியோ பார்த்துட்டே வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நிஜமாக அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எங்கேயோ யாருக்கோ நான் யூஸ்ஃபுல்லாக ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது ஏதாவது அக்கா நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படிலாம் தோணுச்சு அப்படின்னா சத்தியமாக நான் கஷ்டப்பட்டுலாம் இருக்க மாட்டேங்க. ஏன்னா நல்லா பார்த்துக்குறாங்க வீட்டில் எனக்கு, அதனால் எந்த கவலையும் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே ஒரி பண்ணிக்காதீங்க. எனக்கு எல்லாத்தையும் தாண்டி என்ன மைண்டில் ஒன்று தோணும் அப்படின்னா, நம்ம வீட்டு வேலையை நம்ம தான் செய்யணும். தள்ளி போட்டாலும் சரி, நாளைக்கு பண்ணிக்கலாம்னு நினச்சாலும் சரி, இல்லை இப்போ வேண்டாம் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து பண்ணிக்கலாம்னு நினச்சாலும் சரி, அந்த வேலையை நம்ம தான் செஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது அதை உடனே முடிச்சிடணும் அப்படின்றது தான் என்னோட எப்பயுமே பெரிய மைண்ட் செட்டாக இருக்குங்க. நிறைய நேரம் நான் சொல்லுவேன், நம்ம என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையுமே நம்மளே செஞ்சு முடிச்சிடணும். அடுத்தவங்கள மட்டும் இவங்க இதை பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கவே கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி. கிச்சன் பொறுத்த வரைக்கும் என்னோட பொறுப்பு அப்படின்னா அந்த வேலையை நான் தாங்க செய்யணும். அதை வந்து இன்னொருத்தவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இது இவர் பண்ணால் நல்லா இருக்குமேன்னு நினைக்கவே மாட்டேன். அவங்களாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அது அந்த நிமிஷம் பண்ணதுக்கப்புறம் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் அவர் வரும்போது இதை செஞ்சுக்கலாம், எனக்கு இதை அவர் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவே மாட்டேன். அப்படி இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கட்டத்தில் என்ன தெரியுமா ஆகும், அவங்க எப்போல்லாம் வருவாங்களோ அப்போ மட்டும்தான் வேலை செய்வோம். இல்லைனா சோம்பேறித்தனமாக உட்காந்தே தாங்க இருப்போம். சோம்பேறித்தனமாக உட்காந்துருக்கோன்னு சொல்லும்போது இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. தயவு செஞ்சு இந்த ஃபோனில் ஷாப்பிங் பண்ணுற ஹேபிட் இருக்கு இல்லையா, அதை வந்து கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணுங்க. நான் வந்து யூடியூப் வீடியோஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி பழக்கம் எதுவுமே இல்லை. நான் என்ன பண்ணேன், நம்ம ஃபோன் ரொம்ப நிறைய பார்க்குறோம், யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டு ஃபோனில் வந்து ஷாப்பிங் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்போ தான் நான் நிறைய பொருள் வாங்க ஆரம்பித்தேன், நிறைய செலவு பண்ண ஆரம்பித்தேன். ரீசெண்ட் டைமில் அதை ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என் பசங்களுக்கு எப்படி கொடுப்பேன், 15 மினிட்ஸ் டைம் அலாரம் கொடுப்பேன் இல்லையா ஃபோன் பார்க்குறதுக்கு இது பார்க்குறதுக்கு, அதே மாதிரி தான் எனக்கும் 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் அலாரம் வச்சுப்பேன். அதுக்கப்புறம் ஃபோனை வந்து தொட மாட்டேன். ஃபோனை வந்து என்ன பண்ணுவேன், கீழே சார்ஜ் போட்டு மேலே போயிடுவேன், மாடிக்கு போயிடுவேன்.
ஸோ அப்போ வந்து என்னால் உடனே போயிட்டு ஃபோனை ரீச் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணிடுவேன். இல்லைனா மேலே சார்ஜ் போட்டு கீழே வந்துடுவேன். கீழே வேறு வேலையெல்லாம் பார்த்துட்ருப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணுவேன். நான் 2வது வீடியோஸ் எடுக்கிறேன் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் நீங்கள் யாரும் ஃபோன் அது அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. டைம் வச்சுக்கோங்க. 1 ஹவருக்கு 10 மினிட்ஸ் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. தொடர்ந்து 1 ஹவர் 2 ஹவர்ஸ் அப்படி பார்க்குற மாதிரி வேண்டாம். நம்ம தாங்க நம்ம உடம்ப பார்த்துக்கணும். நம்ம எவ்வளோ நல்ல இன்டேக் எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபோன் பார்க்குறது, டேபை பார்க்குறது, டிவி பார்க்குறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். நான் என் பசங்களுக்கு என்ன ரூல் வச்சுருக்கனோ அதே ரூல் தான் எங்களுக்கும். வீக் டேஸில் டிவி கிடையாது. டிவி கிடையாது அப்படின்ற பட்சத்தில் ஃபோனும் கிடையாது தான். ஸோ அதனால் பசங்களுக்கு டிவி கிடையாது அப்படின்னா எனக்கு ஃபோன் கிடையாது. ஸோ நான் வந்து படம் பார்க்குறது இதெல்லாம் ஃபோனில் பார்க்குறத கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணி வச்சுங்க. வீக்கெண்டில் எல்லோரும் சேர்ந்து என்ன படம் பார்க்க முடியுமோ அந்த படத்தை பார்த்துக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணி இப்போ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கவன்குட்டி இன்னமும் தூங்கிட்டு தாங்க இருக்கான். அவனை கொஞ்சம் கிளப்பணும். அவனை கிளப்பி விட்டுட்டு தான் கோயிலுக்கு போகணுன்றதுனால சாப்பாடை முதல்ல அவங்கள்ட்ட கொடுத்து விட்டுட்டேன். இந்த ட்ரெஸ்ஸு வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சாரா டைல்ஸில் வாங்கினேன்னு சொல்லிட்டு இந்த ப்ளவுஸோட ஸ்டோரி சொல்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். நான் ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் பெருசாக என்கிட்ட ஒன்றும் இருக்காது. ஒரு ப்ளவுஸே வந்து சாரியே வந்து 600 அப்படி தான் வாங்குகிறோம். எதுக்கு ப்ளவுஸுன்ட்டு. ஸோ அந்த கதை அந்த ஞானோதயம் எப்போ வந்துச்சுன்னா இந்த ப்ளவுஸ்க்கு அப்புறம் தான் வந்துச்சு. என்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 ப்ளவுஸ் வந்து டிசைனர் ப்ளவுஸ் மாதிரி இருக்கும். அதுக்காக ரொம்ப 10,000 அப்படிலாம் நான் கொடுத்து பண்ணல. நான் பண்ணப்போ இந்த ப்ளவுஸ் வந்து 2,000 நினைக்கிறேன். ஸோ இதை நான் பண்ணி ஒரு 4 வருஷம் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். இந்தியா போயிருந்தப்போ பார்டர்லெஸ் சாரீ அது ஆக்சுவலாக வந்து அதோட ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக இருந்ததுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். ஆனால் 4 வருஷமாக அந்த சாரியை நான் இன்னும் கட்டலை, பத்திரமா தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் அந்தோட சாரீ இந்த பூவுக்கு மேட்ச் ஆனதுனால எடுத்து வச்சு கட்ட ஆரம்பிச்சுங்க. ஸோ நிறைய காம்ப்ளிமெண்ட் வந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். கோயிலுக்கு வந்துட்டேன். கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். தம்பி தூங்கிட்டு இருந்தான் இல்லையா, அவனை ஏஞ்சிட்டு இங்கே வந்தோன்னே அந்த சூரசம்ஹாரம் அந்த இது நடந்துகிட்டு இருந்துச்சு. உண்மையாலுமே இந்த போர் வந்து லாஸ்ட் இயர் தான் நான் இங்கே வந்து புதுசாக பார்த்தேன்னா எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அப்படின்னா லைவாக இது இப்படி தான் இருக்கும் இந்த கதை அப்படின்றத பசங்களுக்கு ஈஸியாக சொல்லி புரிய வைக்கிற அளவில் இருக்குங்க. அங்கே நடந்த இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். கரெக்டாக அந்த முறையை ஃபாலோ பண்ணி எத்தனை தடவை போர் நடந்துச்சுன்றத எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஃபுல்லாக பார்க்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுங்க. லாஸ்ட் இயர் இதை பார்த்துட்டு கபிலன் கேட்டால் அப்போ நான் அவனுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது இப்படி தான் நடந்துச்சு, இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா போன வருஷத்தை விட கூட்டம் அதிகம். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் அந்த முருகர் டிஷர்ட்டெல்லாம் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த கொடியெல்லாம் அசைச்சிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நம்மளோட சைல்ட்ஹுட் மெமரிஸை வந்து அப்படியே கண்ணு முன்னாடி வந்து கொண்டு போயிட்டு இருந்துச்சுங்க. எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க பிடிக்கும். அதுக்காகவே கோயிலுக்கு போவேன். நான் அன்றைக்கி ரொம்ப லேட்டாக போயிட்டேன். சரண்யா வந்து எனக்கு அத்தனை தடவை ஃபோன் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, மலர் உங்கள் தலையை பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த பக்கம் சாமியே கும்பிட ஆரம்பித்தேன் அப்படின்னாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க வந்து எனக்கு முருகர் பிடிக்கும் அப்படின்னும் போது என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க வரணும் அப்படின்னு சொல்லி அந்த வெயிட் பண்ணுற சந்தோஷம் இருக்கு இல்லையா, வேறு என்ன கொடுக்க முடியும் சொல்லுங்கள், அன்பை தவிர. அப்படி தாங்க. ஒரு விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கவா? என்னோடய சேனல் எவ்வளோ வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஒன்றும் இல்லை, லாஸ்ட்டாக வந்து 25K சப்ஸ்கிரைபர் வந்தப்போ கரெக்டாக ஜனனிக்கிட்டேருந்து மெசேஜ் எனக்கு, மலர் 25 ரீச் ஆகிட்டோம், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு தடவையும் அவங்க என்னை ரொம்ப லாங் டேர்ம்லேருந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ என்னை விட அவங்க எவ்வளோ நேசிச்சிருந்தா அந்த கமெண்ட் வரும் பாருங்கள், அந்த 25,000 வந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே. ஸோ எனக்கு அதெல்லாம் என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு பிளஸ்ஸிங் மாதிரி தான் நான் நினைக்கிறேன். என்னோட சந்தோஷத்துக்கு நான் போடுற வீடியோஸ்க்கு இவ்வளோ லைக் பண்ணி இவ்வளோ எமோஷ்னலாக கமெண்ட் பண்ணும்போது நான் இன்னும் பண்ணணும், இன்னும் போடணும், நல்ல விஷயங்கள் ஏதாவது என்னால் மற்றவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ உங்களோட கமெண்ட்லேருந்து எவ்வளோ நல்ல விஷயங்களை நான் எடுத்துக்க முடியுமோ அவ்வளோ நல்ல விஷயங்களை நான் எடுத்துக்கிறேன். என்னோடய வீடியோவிலேருந்து நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி. இங்கே வந்த புதுசில் நான் ரொம்ப டவுனாக இருந்த நாட்கள் நிறைய உண்டு. நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை ஒரு மாதிரி பார்க்கும்போது, நம்மளும் ஏதாவது பண்ணணும், ஏதாவது யோசிக்கும்போது நம்மளை வந்து யாருமே வந்து வெல்கம் பண்ணாதப்போ எவ்வளோ டவுனாக இருந்தனோ அதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்குங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். உங்ககிட்டேருந்து நான் எடுத்துக்கிட்ட பாசிட்டிவ் வைப் உங்களுக்கு ரிட்டன் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நிறைய பேர் வந்து அக்கா டெய்லி லாங் வீடியோ போடுங்க அப்படின்னீங்க. நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, எடிட்லாம் பண்ணிடுவேன். சமயத்தில் ஃபோனில் வந்து ஃபுல் ஆகிடும் மெமரி வந்து. அப்போ நான் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் திரும்பி வந்து சிஸ்டத்துக்கு நான் மாற்றிட்டு அந்த மாதிரி தான் நான் பண்ணணும். ஸோ நான் ஃபோனில் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்றதுனால எனக்கு அப்பப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மன்னிச்சு விட்டுருங்க. திரும்பி வீடியோஸ் வரும்போது கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா?
அப்புறம் ஃபேமிலி இன்ட்ரடக்ஷன் சொல்லுங்கள், அந்த மாதிரிலாம் திரும்பியும் புதுசாக வர எல்லாருமே கேட்டுட்ருக்கீங்க. அவங்களுக்காக ஒரே ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். நான் வந்து நயகரா ஃபால்ஸ் ட்ரிப்பு போயிட்டு வந்தேன் இல்லையா, அந்த வீடியோவில் ஃபேமிலி இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பேன். ஸோ யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்ன எல்லாத்தையுமே திரும்பி கமெண்ட்டில் கேட்கும்போது எனக்கு வந்து அதுக்கு எப்படி ரிப்ளை பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம ஆல்ரெடி இதை சொல்லிட்டோமே, ஆனால் அவங்களுக்கு அது போய் சேரலை போல் அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி பாட்டில் கழுவுற வீடியோ வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க. நான் வந்து அதை அப்லோட் பண்ணிட்டேன் க்ளீனிங் இதில். ஸோ கண்டிப்பாக அதை போய் பாருங்கள். ஸோ காத்திருந்த கனப்பொழுது அப்படின்ற மாதிரி இந்த கல்யாணத்துக்காக தானே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், அதுதான் நடந்துச்சு. அதுக்கப்புறமா இதுதாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த மாலை மாற்றின அந்த இது இருக்கு இல்லையா, எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கும். லாஸ்ட் இயர்லாம் வந்து நம்மளும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட கூப்பிடுவேன், வரமாட்டேன்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்துக்கிட்டே இருந்தேன், எப்படியாவது எனக்காக வந்துடணுன்ட்டு உள்ளுக்குள்ளார நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறவங்களுக்குலாம் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கும் ஆசையாக தான் இருக்குது, ஆனால் வரமாட்டேங்கிறாரு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்கேயோ ஒரு மேஜிக் நடந்து டக்குன்னு போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் சொன்னோன்னே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி வந்துட்டாங்க. பட் எனக்கு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவ்வளோ சந்தோஷம், முகமெல்லாம் எனக்கு அப்படியே வந்து பூரிச்சு போன மாதிரி இருந்துச்சு. ஒன்றும் இல்லை, அது வந்து நானும் அங்கே சாமி பக்கத்தில் போயிட்டு நின்று சாமிக்காக அதை பண்ணினேன் அப்படின்ற சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு நம்மளோட ஆரத்தி எல்லாம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு எப்பயும் போல் சொல்கிறது தான், நல்லாயிருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போங்க, எப்பயும் எங்கேயுங்க. ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரசாதம்லாம் வாங்கிக்கிட்டு எல்லா சாமியும் பார்க்கணும் இல்லையா, அதனால் எல்லா சாமியும் பார்க்க டைமே இல்லை. ஸோ எல்லாம் வாங்கிட்டு கூட்டம்லாம் நல்லா குறைஞ்சதுக்கு அப்புறமா போயிட்டு எல்லா சாமியும் நின்று நிதானமாக பார்த்துட்டு அலங்காரத்தை எல்லாம் ரசிச்சுட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுதலையும் போட்டுட்டு நம்ம வந்து கோவிலேருந்து கிளம்பி வந்தோங்க. அப்போயும் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். லாஸ்ட்டாக எல்லோரும் நின்று ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து நிறைய பேர் கிளம்பிடுவாங்க. அந்த லாஸ்ட்டாக ஃபோட்டோ எடுக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எங்கே போனாலும் சரி, சரிங்களா? நிறைய பேர் வந்து முருகர் எனக்கும் இஷ்ட தெய்வம், முருகரோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க. உங்கள் எல்லாருக்கும் முருகரோட பிளெஸ்ஸிங்ஸ்க்கு நல்லா கிடைக்கட்டுங்க. நீங்களும் நல்லா சாமி கும்பிட்டுக்கங்க. ஸோ முருகர் கல்யாணம் முடிஞ்சு கல்யாண கோலத்தில் அவ்வளோ அம்சமாக காட்சி அளித்தாருங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஃபோட்டோலாம் நாங்கள் நிறைய எடுத்தோம்னு சொல்லிட்டு, இதுதான் அது. ஸோ ஃபோட்டோ எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு எப்போ போனாலும் சரி இந்த பஞ்சமுக விநாயகரை பார்த்துட்டு தான் வந்து வருவேன். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.